இதுதான் வந்து எங்க பழைய வீடு. நான் மேரேஜ் ஆகி வர்றதுக்கு முன்னாடி ராகேஷ், அத்தை, மாமா எல்லாருமே இங்க தான் இருந்திருக்காங்க. இப்ப தான் புது வீடு கட்டி அங்க போயாச்சு. இப்ப இந்த வீடும் சும்மா இல்ல. என்னோட திங்ஸ் எல்லாம் இங்க தான் வச்சிருக்கோம். அப்பப்ப நானும் இங்கே சமைச்சுப்பேன். கடைய ஒட்டுன மணிக்கவே இருக்கும் வீடு. நம்ம வீட்லேருந்து ஒரு 10 வீடு தள்ளி தான் பெரிய வீடு இருக்கு. அத வந்து அடுத்த வீடியோல காட்டுறேன். நல்லா அழகா அம்சமா திண்ண வச்சு கட்டியிருப்பாங்களா, சூப்பரா இருக்கும். திண்ணையில உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கத்துல இருக்கிற இடம் வந்து நம்மளோடது இல்ல. அப்படியே இந்த பக்கம் போனோம்னா ஒரு சந்து. இது வந்து தெரு பைப்பு. காலையிலயும் சாயங்காலமும் தண்ணி வரும். அப்படியே சந்துக்குள்ள போய் பின்னாடி போனோம் அப்படின்னா, டாய்லெட்டு. குளிக்கிற வசதியும் இருக்கு. உள்ள வந்து ஒரு பெரிய தொட்டியும் இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி வந்து சாமி இருக்கு அப்படின்னு அத்தை சொல்லுவாங்க. நல்லா சுத்தமா கூட்டி வெள்ளி, செவ்வாய்க்கு சாணி கரைச்சு போட்டோம் அப்படின்னா, நல்ல கை, கால் சுகத்த கொடுக்கும். சுத்தமில்லாம போனோம் அப்படின்னா, நமக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆகும். கொஞ்சம் சரியில்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அது மாரி நான் எதுவும் ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனா எனக்கு வந்து தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கு. இன்னையிலேருந்து வெள்ளி, செவ்வாய்க்கு சாணி கரைச்சு போட்டு அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நல்லா இருந்தா நமக்கு நல்லது தானே. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.